कभी कभी बदलू मेरे अच्छी खासी खातिर भी करता। जिन दिनों उसकी गाय के दूध होता वह सदा मेरे लिए मलाई बजाकर रगता और आम की फजल में तो मैं रोज ही उसके यहाँ से 2-4 आम खा आता. ஸோ அப்பப்போ அவர் என்ன பண்ணுவார், கபி கபி அப்பப்போ பதிலும் எனக்கு வேற என்ன கூட பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி அச்சி காசி காத்திர் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு நல்ல செயல்களையும் செய்கிறாரு பி கர்த்தா. என்ன அந்த நல்ல செயல்கள்? ஜின் தீனோ உஸ்கி காய் கே தூத். ஸோ அவருடைய பசு ஜின் தீனோ அவரோட பசுவில் அன்றைக்கு தந்த அந்த பால்னால என்ன பண்ணுவார், ஓ சதா மேரிலேயே எனக்காக மலாயின்ற அந்த ஸ்வீட்டை வந்து பஜாக்கர் செய்து வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஆம் கி ஃபசல் மே தோ, ஸோ அந்த மாம்பழம் அறுவடை செஞ்சுட்டு வந்து அதை கூட என்ன பண்ணுவார், ரோஸ் ஹி உஸ்கே யஹா சே 2-4 ஆம் காத்தா, எனக்காக அவர் 2-4 பழம் வரைக்கும் எனக்கு தருவார், நான் அதை கூட சாப்பிட்டு வருவேன். அதுதான் அவர் எனக்கு பண்ணுற ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறான். பரந்து இன் சப் பாத்தோं के अतिरिक्त जिस कारण वह मुझे अच्छा लगता वह यह था कि लगभग रोज ही वह मेरे लिए 1-2 गोलियां बना देते. ஸோ இதெல்லாம் விட நல்ல விஷயங்கள் அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரந்து இன் சப் பாத்தோं के அதிரிக்த்னா அதுக்கும் மேலாக அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜிஸ் காரணம் என்னன்னா வஹ முஜே அச்சே லகுத்தா, ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தாக்கி லக்பக் ரோஸ் ஹி ஏறத்தாழ ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன செஞ்சு தருவார், வகு மேரிலேயே 1-2, ஸோ 1-2 கோலியா கலராக அந்த கோலியா வந்து எனக்கு செஞ்சு தருவார். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்னதான் எனக்கு சாப்பிட தந்தாலும் அவர் செஞ்ச கோலியா தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்றான். मैं बहुता हर गर्मी की छुट्टी में अपने मामा के यहाँ चला जाता और 1-आधा महीने वहाँ रहकर स्कूल खुलने के समय तक वापस आ जाता. परंतु 2-3 बार ही मैं अपने मामा के यहाँ गाया होऊंगा. तभी मेरे पिता की एक दूर के शहर में बदली हो गई और एक लंबी अवधि तक मैं अपने मामा के गांव ना जा सका. बहुधा அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி. மை பகுதா ஹர் கர்மிக்கு சுட்டி அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸ். கர்மினா வந்து அந்த சம்மர்னு அர்த்தம். ஸோ அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன், மை அப்படி மாமாக்கு ஏஹா சலா ஜாத்தா, எப்பவுமே சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் எங்கள் மாமா வீட்டுக்கு போவேன் சலா ஜாத்தா. அவர் ஏக் ஆத் அப்படின்னா ஹாஃப்னு அர்த்தம். ஸோ 1.5 மாதம் மஹீனே 1.5 மாதத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், வஹா ரஹுக்கர் ஸ்கூல் கூல்னே. ஸோ அங்கேயே இருந்துட்டு பள்ளிக்கூடம் திறக்கும் போது என்னோட ஸ்கூல் திறக்கிற சமயத்தில் ரீஓப்பன் ஆகிற சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன், வாபஸ் ஆஜாத்தா, அப்போ நான் வருவேன். பரந்து ஆனால் இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, 2-3 बार ही मैं अपने मामा के यहाँ गाया होंगी. ஸோ 2-3 தடவை தான் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி நான் 1.5 மாதம் தங்கி இருப்பேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, மேரே பிதாக்கு ஏக் தூர் கே ஷஹர், என்னோட அப்பாவுக்கு ஒரு ரொம்ப தூரமாக இருக்க ஒரு சிட்டிக்கு பதிலி அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு ஹோகி. அவர் ஏக் லம்பி அவதி, அப்புறம் ரொம்ப நாளைக்கு லம்பினா ரொம்ப லாங் ஹாலிடேஸ், ரொம்ப நாட்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், மை अपने मामा के गाँव ना जा सका, ரொம்ப நாளைக்கு நான் எங்கள் மாமா வீட்டுக்கே போகலை. तब लगभग 8-10 वर्ष के बाद, ஸோ ஏறத்தாழ ஒரு எத்தனை வருஷம், 8-10 வருஷத்துக்கு அப்புறமா தான் என்ன ஆச்சுன்னா, जब मैं वहाँ गया तो इतना बड़ा हो चुका था. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்படியே நாட்கள் செல்ல ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துக்கு போகிறேன். பார்த்தா நான் ரொம்ப இத்தனா படா ஹோகையா. ஸோ 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 வயசு பையன் என்ன ஆகும், 20 வயசு பையன் ஆகும் இல்லையா. கி லாக் கி கோலியா மே மேரே ருச்சி நஹி ரஹ் கயி தி. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த லாக்கு கி கோலியா, எனக்கு சின்ன வயசில் பிடிச்ச அந்த அரக்கு கோலிகள் வந்து மேலே இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு இப்போ அது அவ்வளவா பிடிக்கிறது இல்லை. அத்தஹா गाँव में होते हुए भी कई दिनों तक मुझे बदलू का ध्यान ना आया. ஸோ நாங்கள் இருந்தும் கூட கிராமத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு பதுலுவோட ஞாபகம் வந்து வரவே இல்லை. கஹி தீனம் தக், ரொம்ப நாட்களுக்கு எனக்கு பதுலுவோடைய ஞாபகம் தியான் அவர் பற்றின அந்த கவனமே எனக்கு வரலை, ना आया. इस बीच मैंने देखा कि गाँव में लगभग सभी स्त्रियों कांच की चूड़ियाँ पहने हैं. ஸோ இப்போ கொஞ்ச நாள் நான் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, मैंने देखा कि गाँव में लगभग सभी स्त्रियों, ஏறத்தாழ கிராமத்தில் இருக்க எல்லா பெண்களுமே காஞ்ச் கி சுடியா, ஸோ கிராமத்தில் இருக்க பெண்கள் கூட கண்ணாடி வளையல் போடுறத நான் என்னால் பார்க்க முடியுது. விரலே ஹி ஹாத்தோ மே மைனே லா கி சுடியா தேக்கி. விரலே அப்படின்னா வந்து ரொம்ப ரேராக தான், யாரோ ஒரு 2 பேரோட கையில் தான், ரொம்ப யார்ட்டோ தான் வந்து என்ன பண்ண, ஹாத்தோமே மைனே லாக்கு கிச்சுடியா, யாரோ 1-2 பேர் தான், ரொம்ப ரேராக தான் வந்து இந்த அரக்கினால் செய்யப்பட்ட அந்த வலையில போட்டிருந்தாங்க. தப் ஏக் தின் சஹசா முஜே பத்லு கா தியான் ஹோ ஆயா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு எனக்கு சாதாரணமாக திடீர்னு அவரோட பத்லுவோட ஞாபகம் வந்துடுச்சு. பாத் யஹ் ஹுயி கி बरसात में मेरे मामा की छोटी लड़की आंगन में फिसल कर
गिर पड़ी और उसके हाथ के कांच की चूड़ी टूटकर उसकी खलाई में घुस गई और उससे खून बहने लगा. ஸோ திடீர்னு ஒரு நாள் தப்பு एक दिन சஹசா அப்படின்னா சடனாக எனக்கு பத்லுவோட ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாத் யஹ் ஹுயி கி பர்சாத் மேரே மாமா கி சோட்டி லடுக்கி. பர்சாத் அப்படின்னா ஒரு மழைக்காலம். மழையில் என்னுடைய மாமாவுடைய ஒரு சின்ன பெண் அவங்களுடைய குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆங்கன் அப்படின்னா வராண்டா மே ஃபிசல்கர்னா அந்த மழை காரணமாக ஃபிசல்கர் அப்படின்னா ஸ்லிப் ஆகி அந்த தண்ணியில் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. கிர்படி அவர் உஸ்கே ஹாத் கி காஞ்ச் கி சுடி அவன் கையில் என்ன போட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் போட்டிருந்தாங்க இல்லையா. அது என்ன ஆச்சுன்னா டுட்கர் உஸ்கி கலாயி மே குஸ் கை. ஸோ அவருடைய அது உடைந்து விட்டுச்சு. அவன் விழுந்த உடனே அந்த கண்ணாடி வலையில் உடஞ்சி கலாயி அப்படின்னா ரிஸ்ட் அவரோட கைகள் கிட்ட வந்து அவர் உசுசே கூன் பஹனே லகாவுது. அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, காயம் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. மேரே மாமா உஸ் சமய கர் பர் நா தே முஜே ஹி உஸ்கி மர்ஹம் பட்டி கர்னி படி. ஸோ அந்த சமயங்களில் பார்த்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமா இல்லை. அதனால நான் என்ன பண்ண, நான் தான் அவளுக்கு மர்ஹம் அப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுறது, அந்த ரத்தத்தை தொடச்சி மருந்து போட்டு விட்டேன். பட்டி கர்னி படி. தபி சஹசா முஜே பத்லு கா தியான் ஹோ ஆயா. சஹசா அப்படின்னா சடனா உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பத்லுவோட ஞாபகம் வந்துடுச்சு. அவர் மைனே சோச்சா கி உஸ்ஸே மில் ஆகும். சரி உடனே நான் என்ன யோசிச்சேன், அவரை போய் நம்ம பார்க்கலாம், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நம்ம போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அத்தஹ ஷாம் கோ மை घूमते घूमते उसके घर चला गया. ஸோ நான் என்ன பண்ண, அந்த சாயந்தரமே அன்னைக்கு ஈவினிங்கே நான் என்ன பண்ணேன், घूमते தேடி அவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். பத்லு वही चुपत्रेम पर नीम के नीचे एक खाट पर लेटा था. ஸோ பத்லு அங்கே என்ன பண்ணிட்டுருந்தாருன்னா சபூத்ரே அப்படின்னா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாருன்னா நீம் கே நீச்சே, ஸோ அந்த மரத்துக்கு கீழே ஏக்கு காட்டு பர் ஒரு கட்டில் மாதிரி போட்டு அங்கே படுத்துட்டு இருந்தாரு. நமஸ்தே பத்லு காக்கா மைனே கஹா. அங்கே போய் நான் நமஸ்தே பண்ணேன். நமஸ்தே பையா உஸ்னே மேரே நமஸ்தேக்கு உத்தர் தியா அவர் உட்கர் காட்டு பர் பைட்டு கயா. ஸோ நமஸ்தே அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு பதில் சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அந்த காட்டில் அந்த கட்டில் எழுந்து உட்கார்ந்துருந்தார் பைட் கயா. பரந்து உஸ்னே முஜே பெஹச்சானா நஹி. பெஹச்சானா அப்படின்னா அவரால் என்ன ரெகக்னைஸ் பண்ண முடியல, என்ன யாருன்னு அவருக்கு தெரியல. அவர் தேர் தக் மேரே ஓர் நிஹார்த்தா ரஹா. ஸோ ரொம்ப நேரமாக அவர் என்ன பண்ணாரு, என் பக்கமாக அவர் நிஹார்த்தா அப்படின்னா ஸ்டேரிங் பார்த்து கொண்டே இருந்தார். என்ன யாருன்னு தெரியாதனால உற்று, நிஹார்த்தா அப்படின்னா ஸ்டேரிங் உற்று பார்த்து கொண்டே இருந்தார். மை ஹூ ஜனார்தன் காக்கா. ஸோ ரைட்டர் இப்போதான் அவரோட பேர் என்ன சொல்றாரு, ஜனார்தன். நான் தான் ஜனார்தன். आपके पास से गोलियां बनवा कर ले जाता था. मैंने अपना परिचय दिया. ஸோ நான் உங்ககிட்ட வந்து கோலியாம் பண்ணி வாங்கிட்டு போவேனே, எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அப்பனா பரிச்சை நான் என்ன நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. बदलू फिर भी चुप रहा मानो वह अपने स्मृति पटल पर अदित के चित्र उतार रहा हो. और तब वह एकदम बोल पड़ा, आओ आओ लला बैठो बहुत दिन बाद घाव आए. திரும்பவும் நான் சொன்னதுக்கு பிறகு கூட அவர் என்ன பண்ணாரு, சுப் ரஹா, கொஞ்ச நேரம் அவர் அமைதியாகவே இருந்தார். மானவக அப்படி ஸ்மிருதி அப்படின்னா அவருடைய மெமரி, அவரோட மெமரிஸில் வந்து அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. பர் அதித் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணார், அதித் கே சித்திர. ஸோ என்னை அப்படியே அந்த மெமரியில் அவர் என்னை யோசிச்சு பார்த்து உத்தார் ரஹா ஹோ அவர் ஏக்தம் போல் படா, டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வந்த உடனே என்ன பண்றாரு, அவர் என்கிட்ட உடனே சொல்றாரு, ஆவோ எனக்கு ஞாபகம் வந்த உடனே ஆவோ வா லலா பைட்டோ வந்து உட்காரு, ரொம்ப நாள் ஆச்சு, பகுதின் பாத் காவாய, ரொம்ப நாள் கழிச்சு கிராமத்துக்கு வந்திருக்க போல அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு இப்ப என்ன தெரிஞ்சிடுச்சு, இதர் ஆனா நஹி ஹோ சகா காக்கா, இங்க வரத்துக்கான வேலை எனக்கு எதுவுமே இல்லை காக்கா. மைனே சார்பாயி பர் பைட்டே ஹுயே உத்தர் தியா, நானும் அங்க இருக்க ஒரு பாயில உட்காந்துக்கிட்டே அவர்கிட்ட பதில் சொன்னேன். உத்தர் தியா. कुछ देर फिर शांति रही. मैंने इधर दृष्टि दौड़ाई. ना तो मुझे उसकी मछिया ही नजर आई ना ही भट्टी. ஸோ நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் அதே மாதிரி ரெண்டு பேருமே அமைதியாக இருந்தோம். மைனே இதர் திருஷ்டினா என்னுடைய பார்வையை அங்கே இங்கே நான் அப்படியே ஓட விட்டேன். தௌடாயி நான் அந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஜே உஸ்கி மச்சியா, அவர் உட்கார்ந்து செய்வார் இல்லையா, அந்த டயர் மாதிரி அந்த வீலும் என் கண்ணில் படலை. நசர் ஆயி, அதுவும் என் கண்ணில் படலை. நாஹி பட்டினா அந்த அவன் செய்கிற அந்த அடுப்பு, அந்த அடுப்பில் வச்சு அந்த ஃபர்னேஸ் இருக்கு இல்லையா, அந்த அடுப்பில் தானே அவர் வந்து அந்த அரக்கை வந்து உருக்குவார், அது கூட என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆஜ்கல் காம் நஹி கர்த்தே காக்கா
मैंने पूछा, இப்பெல்லாம் நீங்க வேலை செய்யறது இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். नहीं लाला, काम तो कई साल से बंद है, मेरे बनाई हुई चुड़िया कोई पूछे तब तो. ஸோ நான் இப்போ கொஞ்ச நாளாக என்னோடய வேலையை நிறுத்திட்டேன். கஹி சால் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் அதை நிறுத்திட்டேன். மேரே பனாய் ஹுவே நான் செய்கிற அந்த வளையல்களை கோயி பூச்சே தப்புத்தோ, இப்போ யாராவது என் வளையலை கேட்டாதானே அப்படின்னு சொல்கிறாரு. घाव घाव में कांच का प्रचार हो गया है. ஸோ இப்போ கிராமத்தில் என்ன வந்துடுச்சு, கிராமத்தில் இப்போ கண்ணாடி வளையலுடைய ஆதிக்கம் வந்துடுச்சு. வஹு குச் தேர் சுப் ரஹா ஃபிர் போலா மஷின் யுக் ஹே நா யஹ் லலா. ஸோ இப்போ என்ன கொஞ்ச நேரம் அமைதியான்ட்டு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, ஃபிர் போலா, அதுக்கப்புறம் சொல்கிறாரு மஷின் யுக், இது மிஷினோட காலம் ஆயிடுச்சு இல்லையா லாலா அப்படின்னு சொல்கிறார். ஆஜ்கல் சப் காம் மெஷின் சே ஹோத்தா ஹை. ஸோ நான் கைகளால் செய்கிற வேலையை இப்போ மிஷின்கள் செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆஜ்கல் இப்போ இருக்கிற நாட்களில் எல்லா வேலைகளையும் மிஷினே செய்யுது. கேத் பி மஷின் சே ஜாத்தே ஜாத்தே ஹை और फिर जो सुंदरता खांच की चुड़िया में होती है, लाख में कहाँ संभव है. ஸோ கேத் நிலத்தை கூட என்ன பண்ணுறாங்க, மிஷினில் தானே உழுறாங்க, ஜாத்தே ஜாத்தே ஹே. அவர் ஃபிர் ஜோ சுந்தர்தா காஞ்ச்கி சுடியா, அதே மாதிரி தான் சுந்தர்தா ரொம்ப அழகான கண்ணாடி வளையல்கள் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மிஷினில். லாக்குமே கஹா சம்பவோ. ஸோ நான் அரக்குனால நான் அதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாரு. லேக்கின் காஞ்ச் படா खतरनाक होता है, बड़ी जल्दी टूट जाता है, मैंने कहा. ஸோ உடனே நான் என்ன சொன்னேன், அந்த கண்ணாடி வளையல் எப்படி இருக்குது அப்படின்னா, खतरनाक அப்படின்னா வந்து ரொம்ப டேஞ்சரஸானதாக இருக்குது. படி ஜல்தி டூட் ஜாத்தா है, ரொம்ப சீக்கிரமே அது உடஞ்சி போயிடுது அப்படின்னு நான் சொன்னேன். नाजुक तो फिर होता ही है लाला, कहते कहते उसे खांसी आ गई और वह देर तक கன்ஸ்தா ரஹா. ஸோ கான்சி அப்படின்னா காஃப். ஸோ கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன வந்துருச்சுன்னா ரொம்ப இருமல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆகை அவர் வகு தேர் தக், ரொம்ப நேரமாக அவர் வந்து இருமிக் கொண்டே இருந்தார். முஜே லகா உசே தமா ஹே. ஸோ அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு எனக்கு மனசில் பட்டுச்சு. अवस्था के साथ साथ उसका शरीर ढल चुका था, उसके हाथों पर और माथे पर नज़े उमर आई थी. ஸோ அவஸ்தாமே, காலங்கள் செல்ல செல்ல இந்த கஷ்டங்களில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவஸ்தாமே சாத் சாத் உஸ்கா ஷரீரோடைய உடம்பு எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப இறங்கி போனது. டல் சுக்காத்தா, ரொம்ப வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வயசாகும் போது உருகி போகலையா, அந்த மாதிரி உடம்பு வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. உஸ்கே ஹாத்தோம் பவர் அவர் மாத்தேனா ஃபோர் ஹெட், நெற்றியும் கைகள் மற்றும் நெத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசே உமர் அப்படின்னா அந்த வயசாகும் போது அந்த நரம்புகள் வெளியில் தெரியல, அந்த வெயின்ஸ் வந்து எமர்ஜ் ஆகி, உமர் அப்படின்னா வெளியில் எமர்ஜ் ஆகி இருக்குது. நசே உமர் ஆயித்தி, அவரை பார்க்கும்போது ஒரு வயசான தோற்றம் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ஜானே கைசே உஸ்னே மேரி ஷங்கா மாப்லி அவர் போலா धमा नहीं है मुझे, फसली खांसी है, यही महीने 2 महीने से आ रही है, 10-15 दिन में ठीक हो जाएगी. ஜானே கைசே, எனக்கு தெரியாது அவர் எப்படி என்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு புரியல. ஷன்கா மாப்ளி, என்னோட மனசில் இருக்கிற விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. மாப்ளி அவர் போலா, நான் என்ன நினச்சேனோ அதை அவர் புரிஞ்சவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமா நகி, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்லி கான்சி, ஃபஸ்ட்லி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இருமல் தான். யஹி மஹினே 2 மஹினே சே. ஸோ இது வந்து 2-3 மாதமாக தான் தொடங்கியிருக்கு. 10-15 दिन, ஸோ ஒரு 10-15 நாட்களில் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். மை சுப் ரஹா, முஜே லகா உஸ்கே அந்தர் கோய் பஹுத் படி வியதா ஜிப்பி ஹே. ஸோ நான் அமைதியாக இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவருடைய மனசுக்குள்ள வியதா அப்படின்னா ரொம்ப காயங்கள் அடைஞ்சிருக்காரு. ஸோ கஷ்டங்கள்னால ரொம்ப காயங்கள் பட்டிருக்காரு அப்படின்னு எனக்கு மனசில் புரிஞ்சிச்சு. நிறைய காயங்களை அவர் ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. மை தேர் தக் சோச்தா ரஹா கி இஸ் மஷின் யுக்னே கித்தனே ஹாத் காண்ட் தியே ஹே. ஸோ நான் ரொம்ப நேரம் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், அவரை பார்த்துக்கிட்டே நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த மஷின் யுகம், இந்த மிஷின் காலத்தில் வந்து எவ்வளோ கைகள் வந்து இந்த கண்ணாடி வளையல்னால துண்டாகியிருக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, என்ன பர்சானிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மனசு உடைஞ்சு போயிருக்கும். அதாவது கை வேலைப்பாடுனால செய்யறவங்களுடைய வாழ்க்கையோட முறையே மாறி இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு வாழ்க்கைக்கான அந்த மூல ஆதாரம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு பைசா கிடைக்காம அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத இவன் உணர்றாரு. குச் தேர் ஃபிர் சாந்தி ரஹி ஜோ முஜே அச்சி நஹி லகா. ஸோ ரொம்ப நேரம் அமைதியாக இருக்கிறது எனக்கு அங்கே சரியா படலை, அதனால நானே பேச ஆரம்பித்தேன். ஆம் கி ஃபசல் அப் கைசே ஹே காக்கா. நான் உடனே என்ன பண்ணேன், அவருடைய அந்த பேச்சை மாற்றணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இப்போ மாம்பழத்தோடைய அறுவடை எப்படி இருக்குது அப்படின்னு நானே கேட்டேன். குச் தேர் पश्चात मैंने भात का विषय बदलते हुए पूछा.
ஸோ நானே என்னுடைய விஷயத்தை நான் பேசிட்டு இருந்த அந்த விஷயத்தை மாற்றிட்டு நானே கேட்டேன் பஷ்டாத். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பாத் கா விஷய் பதல்தே, நானே அந்த பேச்சை மாற்றிட்டு நான் பேசினேன். अच्छी है लाला बहुत अच्छी है, उसने लहकर उत्तर दिया और अंदर अपनी बेटी को आवाज दी, अरे रज्जो लाला के लिए आम तो ले आओ ले आ. ஸோ अच्छी है लाला, எனக்கு ரொம்ப இப்போ மாம்பழத்துடைய அந்த அறுவடை வந்து ரொம்ப நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லஹ்கர் அப்படின்னா வந்து ஒரு ஷிவரிங், அந்த உடம்பு சரியில்லாமல் இருமிட்டு இருந்தாலும் அதை ஒரு ஷிவரிங்கோட பதில் சொல்கிறாரு. உத்தர் தியா, எல்லாம் நல்லபடியாக போகுது அப்படின்னு பதில் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அப்படி பேட்டி அவருடைய பொண்ணை வந்து கூப்பிடுறாரு. அரி ரஸ்ஸோ, அந்த பொண்ணோடைய பேர் ரஸ்ஸோ. லாலா கேலியே ஆம் தோ லே ஆவோ, லாலாக்காக நீ என்ன கொண்டு வா, மாம்பழம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிர் மேரே ஓர் मुखादिब होकर बोला, माफ करना लाला, तुम्हें आम खिलाना भूल गया था. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபேஸ் பண்ணி முகாதிப்னு என்ன ஃபேஸ் பண்ணி சொல்கிறாரு, மாஃப் கர்னா, மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோ, உனக்கு நான் வந்து மாம்பழம் கொடுக்கறதுக்கு மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நஹி நஹி காக்கா ஆம் தோ இஸ் சால் பகுத் காயே ஹே, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், நான் இந்த வருஷம் நிறையாவே மாம்பழம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ரைட்டர் சொல்கிறாரு. வாஹா பினா ஆம் கிலாயே கைசே ஜானே தூங்கா தும்கோ, இல்லை நான் உன்னை வந்து மாம்பழம் சாப்பிடாம உன்னை எப்படி இங்கேருந்து நான் அனுப்புவேன் அப்படின்னு கேட்குறாரு. மை சுப் ஹோ கயா முझे वे दिन याद हो आए जब वह मेरे लिए मलाई बजाकर रखता था. ஸோ எனக்கு உடனே அந்த நாட்கள் ஞாபகம் வந்துருச்சு. முன்னெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், எனக்கு மலாயி செஞ்சு தருவார், அந்த ஸ்வீட் செஞ்சு தரங்க, அந்த நாட்கள் ஞாபகம் வந்துருச்சு. காய் தோ அச்சி ஹேனா காக்கா மைனை பூச்சா, உடனே வந்து அந்த பசுவின் ஞாபகம் வந்தனால உடனே பசுக்கள்லாம் நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். காய் கஹா ஹே லாலா, 2 साल हुए बेच दी, कहाँ से खिला था. ஸோ நான் உடனே அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, காய் கஹா ஹே, பசுக்கள்லாம் இப்போ என் இடத்துல இல்லை, காய் எங்கே இருக்குது, 2 साल 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் பேச்தி வித்துட்டேன், கஹா சே கிலாத்தா, ஸோ அதுக்கு ஃபீட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் உணவளிக்கணும் இல்லையா, நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. इतने में रज्जो उसकी बेटी अंदर से एक ढलिए में ढेर से आम ले आई. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ढलिया அப்படின்னா ஒரு பாத்திரம் மாதிரி, அதில் வந்து குவியல், ढेरனா ஒரு குவியல் நிறைய மாம்பழம் வந்து கொண்டு வராங்க. आम ले आई, यह तो बहुत है काका, इतने कहाँ खा पाऊंगी मैंने कहा. ஸோ இது ரொம்ப நிறையா இருக்குது, இவ்வளோ நான் எப்படி சாப்பிடுவேன், इतने कहाँ खा पाऊंगी, இதை நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு நான் கேட்டேன். வா வா வஹ் ஹன்ஸ் படா शरीर ठहरेना, मैं तुम्हारे उम्र का था तो इसके चौगुन आम एक भगत में खा जाता हूँ. ஷஹரி டெஹரேனா, உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஹன்ஸ் படா, உடனே சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்கிறாரு, ஷஹரி டெஹரேனா, நீ வந்து சிட்டியில் வாழ்கிற ஒரு மனிதன் இல்லையா, நான் உன்னோட வயசில் இருக்கும்போது, துமாரி உமர், உன்னோட வயசில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நீ சவுக்குனே, அதாவது இதில் 4 பங்கு மாம்பழத்தை பகத்னா ஒரே இதில் வந்து நான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப் லோகோं की बात और है, मैंने उत्तर दिया, உங்களுடைய விஷயமே வேற தான் அப்படின்னு நான் பதில் சொன்னேன். அச்சா பேட்டி லாலா கோ 4-5 ஆம் சாட் கர் தோ. ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறார், அவங்க பொண்ணுக்கிட்ட ஒரு 4-5 மாம்பழம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சிந்தூரி வாலே தேனா, தேக்கோ லாலா கைசா ஹே, இசி சால் யஹ் பேட் தயார் ஹுவா ஹே. ஸோ சிந்தூரி மாம்பழமானது இது பாரு, இது எப்படி இருக்குன்னு பாரு, இந்த வருஷம் தான் இந்த மாம்பழம் வந்து எங்களுக்கு அறுவடை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். रज्जो ने 4-5 आम उंगली में लेकर मेरी ओर बढ़ा दिया. आम लेने के लिए मैंने हाथ बढ़ाया तो मेरे निगाह एक क्षण के लिए उसके हाथों पर टिड़क गई. गोरी गोरी खलाइयों पर लाग की चूड़ियाँ बहुत ही फब रही थी. ஸோ உடனே அவங்க ரஸோ கிட்ட சொல்லும்போது ரஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4-5 மாம்பழத்தை உஜ்லி அப்படின்னோட அவங்கள விரல்களால் என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து நீட்டுறாங்க, ஓர் படாதியா கொடுக்குறாங்க. ஆம் லேனே கேலியே, ஸோ அந்த மாம்பழத்தை பெறறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஹாத் படாயா, கைகள் நீட்டி நான் வாங்கும்போது, மேரி நிகாக் அப்படின்னா என்னுடைய அந்த பார்வையானது என்ன ஆச்சுன்னா, ஏக்ஷன் ஒரு நிமிடம், உஸ்கே ஹாத்தோ அந்த குழந்தையோட அந்த கைகளை நான் பார்த்தேன், டிட்டக் அங்கே வந்து நான் பார்க்குறேன். கோரி கோரி கலாயும் அப்படின்னா வந்து அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த கைகள், ரிஸ்ட்டில் வந்து லாக்கிக்கு சூடியான், ஸோ அந்த கைகளில் வந்து அந்த அரக்கினால் செய்யப்பட்ட அந்த வளையல் வந்து பகுத் ஹி ஃபப் ரஹித்தி, ரொம்பவும் அழகான இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பத்லூனே மேரி திருஷ்டி தேக்லி அவர் போல் படா. ஸோ உடனே பத்லூக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றது புரிஞ்சுட்டு உடனே என்ன பண்ணுறாரு அவர்னா,
அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, यही आखिरी जोड़ा बनाया था जमींदार साहब की बेटी के विवाह पर. இதுதான் நான் செஞ்ச வந்து கடைசியான ஜோடி வளையல் बनाया था ஜமீன்தாரோடைய பொண்ணோட கல்யாணத்துக்காக நான் செஞ்சது. 10 आने पैसे मुझको दे रहे थे, मैंने जोड़ा नहीं दिया, கஹா ஷஹர் சே லே ஆவோ. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு 10 ஆனே ஒரு 10 பைசா நாணயங்கள் வந்து எனக்கு தந்தாங்க. மைனே ஜோடா நஹிதியா. உடனே எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு, எனக்கு இந்த பைசா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்த வளையல்கள் நானே வாங்கிட்டேன். கஹா ஷஹர் சேலையோ, அவங்க கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்துட்டேன், சிட்டியில் போய் உங்களுக்கு தேவையான வளையலை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். மைனே ஆம் லேலியா அவர் காக்கர் தோடி தேர் பஷாத் சலா ஆயா. ஸோ நான் அந்த அவர் சொல்கிற அந்த பேச்சை கேட்டுகிட்டே நான் மாம்பழத்தை கையில் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அவரையே நான் பார்த்துட்டு இருந்தேன். முஜே பிரசன்னதா ஹுயி கி பத்லு நே ஹார்கர் பி ஹார் நஹி மானி தி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, அவரோட விஷயத்தில் அந்த பத்லுவோட விஷயத்தில் ஹார்கர் தோற்று போனாலும் அந்த தோல்வியை வந்து ஒத்துக்க மாட்டார். உஸ்கா व्यक्तित्व कांच की चुड़ियों जैसे ना था. व्यक्तित्व அப்படின்னா அவருடைய பர்சனாலிட்டி, அவரோட குணமானது காஞ்ச் கி சுடியா கண்ணாடி வளையல் மாதிரி கிடையாது, ஈஸியாக உடைந்து போகக்கூடியது கிடையாது. ஜெய்சே நா தா கி ஆசானி சே டூட் ஜாயே. ஸோ அவருடைய பர்சனாலிட்டி எப்படி அப்படின்னா ஈஸியாக உடைந்து போகக்கூடியது கிடையாது. ஸோ அவருடைய இது என்ன, எப்பயுமே வந்து அவருடைய வளையலுக்கு பதிலாக பொருள் வாங்குவார், அவருக்கு தேவையானதை வாங்குவார். ஸோ அந்த ஜமீன்தார் மகளோட கல்யாணத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களா ஒரு 10 அந்த நாணயங்கள் 10 நாணயங்களை தந்த உடனே அவருக்கு அது பிடிக்கல. காசே இல்லைன்னா கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை திருப்பி வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுதான் அவருடைய பர்சனாலிட்டி. व्यक्तित्व அது வந்து ஒரு கண்ணாடி வளையல்கள் மாதிரி ஈஸியாக உடைந்து போகக்கூடிய கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்ப ஒரு அழகான கதை. காம்தாநாத் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அவருடைய சின்ன வயசு வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை எழுதியிருக்காரு. நீங்களும் லைன் பை லைன் படித்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் சொல்லியிருக்கேன். ஸோ இதோடைய புக் பேக் சொல்யூஷன்ஸோட நான் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.